ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அக்டோபர் மாதத்துல பெரும்பாலான கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அடைகிறது. மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே முதல் வாரத்திலேயே 3ஆம் தேதி அளவில் உச்ச நிலையிலிருந்து விடுபட்டு துலாத்தில் சென்று புதன் பகவான் அமர்ந்து விடுவார். மாதத்தினுடைய 9ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் ராசிநாதன் கேதுவிடமிருந்து விலகி நீச்ச நிலையில் கன்னியில் வந்து அமர்கிறார். சனியின் பார்வையை வாங்குகிறார். அப்படி அவர் இருந்தாலும் புதனோடு முறையான நீச்ச பங்கத்தை பரிவர்த்தனையில் அடைகிறார். 17ஆம் தேதி அளவில் சூரிய பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார். 19ஆம் தேதி அளவில் குருநாதர் அதிசாரமாக சென்று கடகத்திலே உச்சமடைய இருக்கிறார். 24ஆம் தேதி அளவில் புதன் பகவான் மறுபடியும் ஒரு இடப்பெயர்ச்சி அடைகிறார். 27ஆம் தேதி அளவில் மாதத்தினுடைய கடைசி பகுதியில செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் சென்று ஆட்சி அடைய இருக்கிறார். இதுதான் கோச்சார நிலைகள். இந்த அடிப்படையில ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரே ராஜ யோகாதிபதி 11ஆம் இடத்துல சனி பகவான் நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கைமறி போகவில்லை. எல்லாமே நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. அப்படியே கண்டினியூ ஆகிறது. அதாவது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 19ஆம் தேதி அளவில் உச்ச குருவின் பார்வைக்குள் ஒரே ராஜ யோகாதிபதி சனி பகவான் வருகிறார். மேலும் நன்மைகள், இரட்டிப்பு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் குருநாதர் சென்று அமர்ந்து 7, 9, 11ஆம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் வருகிறது. மாதத்தினுடைய பிற்பகுதியில 19ஆம் தேதிக்கு பிறகு மிதுனத்திலே இருந்த குரு அதிசாரமாக சென்று கடகத்திலே உச்சமடைந்து 7, 9, 11ஆம் இடங்களை மாதத்தினுடைய 19ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கிறார். இந்த அமைப்புகள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நற்பலன்களாக இருக்கிறது. ராசிநாதன் கேதுவிடம் இருந்து விடுபட்டதே மிக அற்புதமான அமைப்பு. கேதுவிடம் இருந்து விடுபட்டு அவர் நீச்ச நிலையை அடைந்தாலும் புதனோடு முறையான பரிவர்த்தனை அடைந்து நீச்சபங்க ராஜயோகத்தையும் அடைந்திருக்கிறார். அப்படி ஒன்றும் கைமீறி போகாது. நல்ல வருமானம் இருக்கும். அதே நேரத்துல நிறைய நல்ல தொடர்புகள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் இடையில இருந்த கருத்து முரண்பாடுகள் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. 9ஆம் இடம் குருவின் பார்வையில் வருகிற போது பாக்கியஸ்தானம் நல்லபடியாக வலுக்கிறது. அதாவது ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். தான தர்மம் செய்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்களுமே மனப்பூர்வமாக அதை செய்வீர்கள். எதிர்கால நலனுக்காக, வாழ்க்கையினுடைய நன்மைக்காக, உங்களை சுற்றி இருக்கின்ற உறவுகளுடைய நன்மைக்காக நிச்சயமாக நீங்கள் ஆன்மீக விடயங்களில் ஈடுபட்டு அதில் உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 3ஆம் இடம் குருவின் இருப்பால சுபத்துவம் அடைந்திருக்கிறது. 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் 9ஆம் இடமும் குருவின் பார்வையால வலுத்திருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வரன், திருமண வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான அற்புதமான பொற்காலமாக இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருக்கிறது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்கள், நல்ல வரன் வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்கள் இப்போது நீங்கள் அந்த முயற்சியை எடுக்கலாம். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. மனதுக்கு நிறைவான கண்ணறைந்த நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல ஆண்களும், ஆண்களுக்கு நல்ல பெண்களும் கிடைத்து நல்லபடியான திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் எந்த தங்கு தடையும் இல்லை. 11ஆம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், திருமண வாய்ப்புக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் இந்த அக்டோபர் மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான மாதம். நல்ல வரன் கிடைக்கும். இப்போது உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தால், நல்ல வரன் கிடைத்தால், இந்த சந்திப்புகள் எல்லாமே, இந்த தொடர்புகள் எல்லாமே வாழ்நாள் முழுவதும் நீடித்து நல்லபடியாக இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமண வாய்ப்பை இந்த அக்டோபர் மாதத்துல சரியாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் குருவின் பார்வையில் வருகிற போது நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய வருமானத்துக்கு எந்த தங்குதடையும் இருக்காது. கை நிறைய நல்ல வருமானம் இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோக அமைப்புகள்ல ஆண்கள் நல்லபடியாக முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்கலாம். குடும்பத்திலே இருந்த தகராறுகள் எல்லாமே அப்படியே விலகி நிம்மதியாக இருப்பதற்கான சூழல் ஏற்படுகிறது. 6ஆம் இடத்துல மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார்.
ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத விடயங்கள் எல்லாமே அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. அதாவது 6ஆம் இடத்துல இயற்கை அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ தனித்து ஒருவராக நல்லபடியாக அமரலாம். 6ஆம் இடத்துல மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் 27ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் அங்கே அமர்ந்திருக்கிற போது கடன் நோய் எதிரி அமைப்புகள் அப்படியே விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் நோய் எதிரி அமைப்புகள் இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும். நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய நோய்க்கு தேவையான சரியான மருத்துவ உதவிகள், சரியான மருத்துவர்கள் கிடைத்து நீங்கள் நாட்பட்ட நோய்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடன் தொல்லைகள் இருக்காது. அப்படி இருந்தாலும் அதை கட்டி தீர்த்து விட முடியும். முழுமையாக கட்ட முடியவில்லை என்றாலும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். எதிரிகள் விலகுவதற்கான அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. எதிரிகளே நண்பராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடம் நல்லபடியாக குருவின் பார்வையில் இருக்கிற போது நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் நட்பில் இருந்தால் உங்களுக்கும் நண்பர்களுக்குமான உறவு அற்புதமாக மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய மனிதர்களின் தொடர்பால நல்ல நட்புகள் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தொழில் பங்குதாரர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள், உங்கள் சிநேகிதர்களோடு நல்லபடியாக கருத்து ஒற்றுமையோடு வாழக்கூடிய அற்புதமான பொற்காலம். அக்டோபர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கைமீறி போகவில்லை. குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ஆண்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது. நல்ல வருமானம் இருக்கும். பொருளாதாரத்துக்கு எந்த குறைபாடும் இருக்காது. அதாவது குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் நன்மை செய்யக்கூடியவர் இல்லை. ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் தான். 3ஆம் இடத்தில் சென்று அமரலாம். 3ஆம் இடம் அதாவது அவயோகர்களுக்கு அற்புதமான இடம். 3ஆம் இடத்துல குரு உச்சம் அடைந்து 7, 9, 11ஆம் இடங்கள் குருவின் பார்வைக்கு வருகிறது. லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஆதாயஸ்தானம் குருவின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிற போது ஒரே ராஜ யோகாதிபதி சனி பகவான் குருவின் பார்வைக்குள் வருகிற போது 7ஆம் இடம் 9ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது 3ஆம் இடத்துல குருநாதரை அமர்ந்திருக்கிற போது தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். அற்புதமான பொற்காலம். சரியாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். வித்யாகாரகன் புதன் பரிவர்த்தனை அடைகிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார். அற்புதமான இந்த பொற்காலத்தை கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் சரியாக பயன்படுத்தி கல்வியிலே முன்னேற்றமாக போகலாம். புதனுடைய துறையிலே இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் இந்த அக்டோபர் மாதம். அதாவது ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், அதே நேரத்துல இணையதளத்தில் யூடியூப், பேஸ்புக் இது போன்ற அமைப்புகளில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. மீடியா துறை, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, அதே நேரத்தில் செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், அதாவது பேசி பிழைப்பவர்கள், செல்போனிலே அதாவது நீங்கள் தொடர்பு, உங்களுடைய தொலை தொடர்பு அடிப்படையில எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அதன் அடிப்படையில கூடுதல் நன்மைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதனுடைய துறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல எல்லா நன்மைகளும் காத்திருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் 3ஆம் இடத்தில் இருக்கிற இந்த உச்ச குரு 7, 9, 11ஆம் இடங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற போது நிச்சயமாக உங்களை சுற்றி சுற்றி எல்லாமே நன்மைகளாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த விடயத்திலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம். சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து இருக்கிற போதும் சரி, கேதுவிடமிருந்து விலகி நீச்ச நிலையில் வந்து அமர்ந்து சனியின் பார்வை வாங்குகிற போதும் சரி, பெண்கள் எந்த விடயத்திலும் அவசரப்படக்கூடாது. சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். என்ன இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் புதனோடு சரியாக முறையான நீச்ச பங்கத்தை பரிவர்த்தனையில் அடைந்திருக்கிறார் சுக்கிர பகவான். ஆனாலும் அவர் நீச்சமடைந்து சனியின் பார்வை வாங்கி இருப்பதால பெண்கள் எல்லா விடயத்திலும் சற்று உஷாராக இருப்பது நல்லது. நிச்சயமாக 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களாகவே இருக்கிறது. இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.